ம். அனைவருக்கும் வணக்கம். தி டீப் டைவுக்கு உங்கள வரவேற்கிறேன். நீங்க வழக்கமா உயர்கல்வி அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணும்? ம். பெரிய பசுமையான பல்கலைக்கழக வளாகங்கள், நூலகத்துல ஆழ்ந்து படிக்கிற மாணவர்கள், அப்புறம் உலகத்தையே மாத்தப் போற புதிய கண்டுபிடிப்புகள். இப்படி ஒரு அழகான பிம்பம் தான் உங்க கண்முன் வரும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு ரொமான்டிக்கான பிம்பம் தான் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. ஆனா, அந்த திரைக்கு பின்னாடி நாம அதிகம் பேச தயங்குற ஒரு இருண்ட நிஜ உலகம் இருக்கு. அதத்தான் இன்னைக்கு நாம ஆழமா தோண்டி எடுக்க போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த உரையாடல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஏன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப வலுவானவ. அதாவது அமெரிக்காவுல ஜூலை 2025ல கொண்டு வரப்பட்ட OBBB, அதாவது ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் சட்டம் தொடர்பான கொள்கை அறிக்கைகள் நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம, OECD மற்றும் ஐரோப்பிய பல்கலைக்கழக கூட்டமைப்போட விரிவான அறிக்கைகள், அப்புறம் 2024, 2025ஆம் ஆண்டோட உலகளாவிய முனைவர் பட்ட நெருக்கடி பற்றிய தரவுகள்னு ஒரு பெரிய டேட்டாவே நம்ம கையில இருக்கு. உண்மைதான். இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு பின்னாடி இருக்கிற மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான். அவங்களோட நிதி போராட்டங்கள், மன ரீதியான நெருக்கடிகள், அப்புறம் ஒட்டுமொத்த கல்வி முறையில ஏற்படுற உலகளாவிய மாற்றங்கள், இது எல்லாத்தையும் நாம ஆராய போறோம். இது ஏதோ ஒரு மாணவரோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது எதிர்கால அறிவுசார் சமூகத்தோட அடித்தளத்தையே அசைத்து பார்க்குற ஒரு விஷயம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இத கொஞ்சம் ஆழமா விரிச்சு பார்ப்போம். முதல்ல இளங்கலை மாணவர்கள அன்றாட போராட்டங்களை நாம எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த தரவுகள்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம், 75% இளங்கலை மாணவர்கள் தங்கள் கல்வியை தொடர ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறது தான். அந்த 75% அப்படிங்கிறது வெறும் நம்பர் இல்ல. அது ஒரு முழு தலைமுறையோட யதார்த்தம். பாத்தீங்கன்னா, பல தசாப்தங்களுக்கு முன்னாடி கோடை காலத்துல வேலை செஞ்சு ஒரு வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸை கட்டிவிட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஆமா, கல்வி செலவுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கும் இருக்கிற இடைவெளி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம், அதாவது USCல 30 மாணவர்கள் கிட்ட சமீபத்துல ஒரு தரமான ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வு எண்களை பத்தி மட்டும் பேசல, மாணவர்களோட உணர்வுகளை பத்தி பேசுது. ஒரு பாடப்புத்தகத்தோட விலை $200-300 தாண்டும் போது ஒரு மாணவர் என்ன பண்றாரு தெரியுமா? ம். நண்பர்களோட புத்தகங்களை வாங்கி ஒவ்வொரு பக்கமா தன்னோட மொபைல்ல புகைப்படம் எடுத்து படிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறான். நான் அந்த ரிப்போர்ட்ல படிச்சேன். ஆமா. அல்லது சிலபஸ் மாறி இருக்கும் தெரிஞ்சும் கூட விலை குறைவுக்காக பழைய காலாவதியான எடிஷன்களை தேடி அலையறாங்க. வகுப்பறைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆரம்பிக்கிற ஒரு மனரீதியான போராட்டம் இது. அந்த USC ஆய்வுல ஒரு குறிப்பிட்ட சம்பவம் எனக்கு இன்னுமே வலிய தருவதா இருந்துச்சு. அதாவது பல்கலைக்கழக வளாகங்கள்ல வெளிப்படையா தெரியாத ஆனா ரொம்ப ஆழமா ஊடுருவி இருக்கிற ஒரு சமூக பிளவு அது. ஹேவ்ஸ் மற்றும் ஹேவ் நாட்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த இடைவெளி. ரொம்ப சரியான பாயிண்ட். வசதியான மாணவர்கள் வகுப்பறையில உட்கார்ந்துட்டு விடுமுறை நாட்கள்ல காபோ மாதிரி விலை உயர்ந்த இடங்களுக்கு சுற்றுலா போனதை பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு நடுத்தர அல்லது குறைந்த வருமானம் கொண்ட மாணவர் தன்னோட துணிகளை துவைக்க லாண்டரி இயந்திரத்துக்கு போடுவதற்காக சில்லறைகளை எண்ணி சேமிக்கிறத பத்தி யதார்த்தமா பேசி மத்தவங்க முன்னாடி கேலிக்காலா இருக்கார். இது எவ்வளவு பெரிய உளவியல் ரீதியான தனிமைப்படுத்தலை உருவாக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இதை விட மோசமான ஒரு உதாரணம் இருக்கு. வேலைக்கான இன்டர்வியூக்கு போன ஒரு மாணவரோட அனுபவம் அது. விலை உயர்ந்த உடைகளை வாங்க முடியாததால அவர் குட்வில் கடையில போய் ஒரு பழைய கோட் சூட் வாங்கி போட்டுட்டு போயிருக்காரு. இன்டர்வியூல வேலை கிடைக்கலன்னு உடனே ஒருவேளை நாம போட்டுட்டு போன இந்த பழைய உடை தான் நமக்கான வாய்ப்பை பறிச்சிடுச்சோ அப்படின்னு அவர் தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிறார். இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயங்கள். இங்கதான் நாம சமீபத்திய கொள்கை மாற்றங்களை சற்று கவனிக்க வேண்டியிருக்கு. 2025ல் இயற்றப்பட்ட அந்த OBB சட்டம் மாணவர்களோட அன்றாட பொருளாதார சூழல்ல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம இந்த சட்டத்தை பார்த்தோம்னா சில உண்மைகள் புரியும். இந்த சட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு? இந்த சட்டத்தின்படி குறைந்த வருமானம் கொண்ட மாணவர்களுக்கான பெல் கிராண்ட்ஸ் திட்டத்துல சில புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால ஒரு மாணவர் தன்னோட 4 வருஷ படிப்புக்கு திட்டமிட்டிருந்த நிதியுதவி கணிசமாக குறையுது. ஓ, அது மட்டும் இல்லாம ஸ்னாப் மற்றும் மெடிகேட் போன்ற உணவு மற்றும் மருத்துவ உதவி திட்டங்கள்லயும் சில புதிய வேலை நிபந்தனைகள், அதாவது
ஒர்க் requirements சேர்த்திருக்காங்க இல்லையா? ஆமா, அதுதான் இங்க சிக்கலே. இந்த அடிப்படை உதவிகளை பெறணும்னா ஒரு மாணவர் வாரத்துக்கு இவ்வளவு மணி நேரம் வேலை செஞ்சாகணும்னு ஒரு கட்டாயம் உருவாகுது. ஏற்கனவே கிளாஸு, அசைன்மெண்ட்டு, லேப்னு வாரத்துக்கு 40 மணி நேரத்துக்கும் மேல செலவிடுற ஒரு மாணவர் தன்னோட சாப்பாட்டுக்காக மீண்டும் ஒரு 20 மணி நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ அல்லது சூப்பர் மார்க்கெட்லயோ வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுறார். அப்படி பார்த்தா முழு நேரமும் கல்வியில கவனம் செலுத்த வந்தவங்க தங்களை நிலைநிறுத்திக்கவே அவங்களோட பெரும் பகுதியை செலவிடுறாங்க. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இந்த நிதி நெருக்கடி மாணவர்களோட கல்வித்திறனை நேரடியாக எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு மனித மூளையால ஒரே நேரத்துல பல கடுமையான அழுத்தங்களை கையாள முடியாது. அடுத்த வேளை உணவுக்கும் வீட்டு வாடகைக்கும் எங்கிருந்து பணம் வருங்கிற அந்த தொடர்ச்சியான சிந்தனை, அதாவது காக்னிட்டிவ் லோட், ஒரு மாணவரோட கற்பனை திறனையும் ஆராய்ச்சி திறனையும் முற்றிலுமாக முடக்கிடுது. உண்மைதான். ஒரு பாடத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறத விட எப்படியாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அந்த சுழல்ல இருந்து தப்பிக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. இந்த தொடர்ச்சியான அழுத்தம் இளங்கலையோட முடிஞ்சிடறதில்ல. அவங்க உயர்நிலைக்கு, அதாவது முனைவர் பட்ட ஆராய்ச்சியை நோக்கி PhDக்கு செல்லும்போது இது இன்னும் சிக்கலாகுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, ஏன்னா உலகை காப்பாத்த போற கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும் PhD மாணவர்கள் ஒரு நிலையான உதவித்தொகையோடு ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பொதுவான நம்பிக்கை. ஆனா தரவுகள் சொல்ற கதை வேற. பணவீக்கத்துக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படுற உதவித்தொகைக்கும், அதாவது ஸ்டைபண்டுக்கும் சம்பந்தமே இல்ல. உதாரணமா, ஏல் போன்ற பெரிய பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவருக்கு வருஷத்துக்கு சுமார் $60,017 உதவித்தொகை கிடைக்குது. ஆனா ஜார்ஜியா ஸ்டேட் பல்கலைக்கழகத்துல அது வெறும் $20,166 மட்டும்தான். இந்த ஏற்றத்தாழ்வு சாதாரணமானதில்ல. ஆனா அந்த எண்களை நீங்க அப்படியே எடுத்துக்க கூடாது. வாங்கும் திறன், அதாவது பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஹியூஸ்டனில் உள்ள ரைஸ் பல்கலைக்கழகத்தில் கிடைக்கிற $36,000 உதவித்தொகை சிகாகோ போன்ற பெருநகரங்களில் கிடைக்கிற அதிக உதவித்தொகையை விட நிஜ வாழ்க்கையில அதிக மதிப்பை கொண்டிருக்கு. ஏன்னா சிகாகோல வீட்டு வாடகையும் வாழ்க்கை செலவும் மிக அதிகம். சரியா சொன்னீங்க. ஆனா இதை விட பெரிய பிரச்சனை ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் பாரடாக்ஸ் அப்படிங்கிற அந்த வேலை செய்யும் மாணவர் முரண்பாடு தான். ஒரு PhD அப்படிங்கிறது முழு நேர அர்ப்பணிப்பை கோரும் ஒரு வேலை. ஆனா தரவுகளின்படி 64% PhD மாணவர்கள் உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தங்கள் ஆராய்ச்சிக்கு சம்பந்தமே இல்லாத பகுதி நேர வேலைகளுக்கு போறாங்க. காலையில கேன்சர் செல்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒருத்தர் தான் சாயங்காலம் உபர் ஓட்டுறார் அல்லது ஒரு காஃபி ஷாப்ல வேலை செய்யறார். இது எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. ஒரு மனிதன் தன்னோட 20களின் தொடக்கத்துல ஆரம்பிக்கிற இந்த போராட்டம் முடிவடையும் போது அவனுக்கு என்ன வயதாகி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு PhD படித்து முடிக்க சராசரியா 4 முதல் 7 ஆண்டுகள் வரை ஆகுது. இந்த வருஷங்கள் முழுவதுமே அவங்க மிக குறைந்த வருமானத்துல எந்த ஒரு சேமிப்பும் இல்லாம வாழ்றாங்க. இது அவங்க வாழ்க்கையோட முக்கியமான கட்டங்களை எப்படி தள்ளி போடுது அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். ஆமா, 2025ஆம் ஆண்டுல முதல் முறையா வீடு வாங்குபவர்களின் சராசரி வயது 40ஆக உயர்ந்திருக்கு. மற்றவங்க தங்கள் 20களில் வேலையில சேர்ந்து 30களில் வீடு கல்யாணம்னு செட்டில் ஆகும்போது இந்த ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் 30களின் இறுதியில தான் தங்கள் முதல் உண்மையான சம்பளத்தையே பார்க்கறாங்க. இதைத்தான் சஸ்பெண்டட் அடல்ட்ஹுட், அதாவது பதின்பருவம் முடக்கம்னு மிகச்சரியா சொல்றாங்க. அவங்க வாழ்க்கை அப்படியே ஒரு இடத்துல உறைஞ்சு போயிருது. இந்த முடக்கம் பொருளாதார ரீதியானது மட்டுமல்ல, இது உயிரியல் ரீதியானதும் கூட. குறிப்பா பெண் ஆராய்ச்சியாளர்களோட நிலைமையை பார்த்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப சவாலானது. மதர்ஹுட் போஸ்ட்போன்மெண்ட் அப்படிங்கிற தாய்மை தள்ளி போதல் என்ற ஒரு கடுமையான அழுத்தத்தை அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு நிலையான கல்வித்துறை வேலையை பிடிப்பதற்குள் பல ஆண்டுகள் கடந்து விடுகின்றன. அந்த டென்யூர் கிளாக் எனப்படும் கல்வித்துறை பதவிக்கான காலக்கெடுவும் அவங்களோட பயாலஜிக்கல் கிளாக் எனப்படும் உயிரியல் கடிகாரமும் நேருக்கு நேர் மோதுது. ஆமா, இதனால தரவுகள் ஒரு கசப்பான உண்மையை பதிவு செய்யுது. பெண் ஆராய்ச்சியாளர்களிடையே கருவுறாமை விகிதம் மற்ற பெண்களை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. இது அவங்க தங்களோட கல்விக்காகவும் அறிவியலுக்காகவும் கொடுக்கிற மிக கொடூரமான தனிப்பட்ட விலை. எவ்வளவு பெரிய விலையை கொடுத்துட்டு அவங்க அந்த ஆய்வகங்கள்ல என்ன மாதிரியான சூழலை சந்திக்கிறாங்க, அங்கும் அவங்களுக்கு நிம்மதி இருக்கான்னு கேட்டா இல்ல. 64% மாணவர்கள் இம்போஸ்டர் ஃபினாமினால பாதிக்கப்படுறாங்க. அதாவது தங்களுக்கு உண்மையிலேயே திறமை இல்லைனோ ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தாலியோ அல்லது தவறுதலாகவோ தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு அவங்க உணர்றாங்க. இத்தனை ஆண்டுகள் போராடி வந்தவங்க தங்களை ஒரு தகுதியற்றவராக நினைப்பது எவ்வளோ பெரிய சோகம். அந்த மனநிலைக்கு காரணம் அந்த மாணவர்கள் கிடையாது, கல்வித்துறையில ரொம்ப ஆழமா வேரூன்றியுள்ள நச்சு கலாச்சாரம் தான் காரணம். கண்டிப்பா
பல ஆய்வகங்கள்ல நார்மலைசேஷன் ஆஃப் சஃபரிங், அதாவது துன்பப்படுவதை இயல்பாக்குதல் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. நான் படிக்கும்போது எவ்வளோ தூக்கத்தை தொலைத்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீயும் அப்படிதான் கஷ்டப்பட வேண்டும் அப்படின்னு பல மூத்த ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க. வார இறுதி நாட்கள்ல ஓய்வெடுப்பது அல்லது சரியான நேரத்துக்கு தூங்குவது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியாளனுக்கு அழகல்லன்னு அவங்களுக்கு தொடர்ந்து மூளைச்சலவை செய்யப்படுது. இந்த நச்சு கலாச்சாரத்தோட உச்சகட்டமா நான் பார்க்கறது த காலம் எஃபெக்ட், அதாவது கொல்லம் விளைவு. சுமார் 44% ஆராய்ச்சியாளர்கள் இந்த வளங்களை பதுக்கும் மனநிலையை எதிர்கொள்றாங்க. த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்துல அந்த மோதிரத்தை யாருக்கும் கொடுக்காம மை ப்ரெஷஸ்னு எப்படி காலம் கதாபாத்திரம் பதுக்கி வைக்குமோ அதே தான் இங்கேயும் நடக்குது. மூத்த ஆராய்ச்சியாளர்கள் தங்களின் முக்கியமான தரவுகளை பகிர்வதை தடுப்பது, சக மாணவர்களின் ஐடியாக்களை திருடுவது போன்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்க. இது அறிவியல்ல ஒன்றும் புதுசு கிடையாது. வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தால் 19ஆம் நூற்றாண்டுல நடந்த போன் வாட்ஸ் நமக்கு நினைவுக்கு வரும். ஓத்னியல் சார்லஸ் மார்ஷ் மற்றும் எட்வர்ட் ட்ரிங்கர் கோப் என்ற இரு புதைபடிவ ஆராய்ச்சியாளர்களுக்கிடையே நடந்த போர் அது. அந்த 2 பேரும் புதிய டைனோசர் புதைப்படிவங்களை கண்டுபிடிப்பதுல எந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்தாங்கன்னா, ஒருவருக்கொருவர் சதி வேலைகள்ல ஈடுபட்டாங்க. எதிரிக்கு அந்த புதைப்படிவங்கள் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வெடி வைத்து தகர்க்கும் அளவுக்கு கூட போனாங்க. இன்னைக்கு நாம டைனமைட் பயன்படுத்துவதில்லை என்றாலும், ஒரு ஜூனியர் ஆராய்ச்சியாளரோட ஐடியாவை திருடி முன்கூட்டியே கட்டுரை வெளியிடுவது அல்லது லேப்ல உள்ள ரசாயனங்களை மறைத்து வைப்பது போன்ற செயல்கள் அந்த போன் வாட்ஸின் நவீன வடிவங்கள் தான். இதற்கு முக்கிய காரணம் பப்ளிஷ் ஆர் பெரிஷ் என்ற அந்த ராட்சச அழுத்தம். வெளியீடு அல்லது அழிந்து போ. கல்வித்துறையில நிலைத்திருக்க வேண்டும்னா தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம். இதனால நடக்கிற மிகப்பெரிய துயரம் என்ன தெரியுமா? பல ஆராய்ச்சியாளர்கள் தவறான தரவுகளை அல்லது திருத்தப்பட்ட தரவுகளை வெளியிடும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது அறிவியலோட நம்பகத்தன்மையையே அடியோடு பாதிக்குது. நாளைக்கு நாம பயன்படுத்த போற ஒரு மருந்தோட அடிப்படையே இப்படிப்பட்ட ஒரு போலியான தரவிலிருந்து உருவானா அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. ஒரு வழிகாட்டிக்கும், அதாவது அட்வைசருக்கும் மாணவருக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும்? அது பரஸ்பர மரியாதையையும் நம்பிக்கையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அந்த ட்ரஸ்ட் நெக்ஸஸ் ரொம்ப முக்கியம். ஆனா பல இடங்கள்ல வழிகாட்டிகள் மாணவர்களை ஒரு மலிவான வேலையாட்களாகவோ அல்லது தரவுகளை உருவாக்கும் இயந்திரங்களாகவோ தான் பார்க்கறாங்க. இந்த நம்பிக்கை உடையும் போது அது மாணவர்களோட மனநலத்தை முற்றிலுமாக சிதைக்குது. இந்த நச்சுச்சூழலை உடைத்து எப்படி ஒரு ஆரோக்கியமான ஆராய்ச்சி சூழலை உருவாக்குவது? இது எப்படி நம்ம சரி செய்வது? இதற்கான தீர்வுகளை தேடி பல நாடுகள் இப்போ சில புதிய நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்காங்க. உலகளாவிய கல்வி மாற்றங்களை நம்ம கவனிச்சா அங்க மாசிஃபிகேஷன் மற்றும் ப்ரொஃபஷனலைசேஷன் என்ற 2 முரண்பட்ட போக்குகள் இருப்பதை பார்க்கலாம். அதாவது ஐரோப்பா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு முன்பை விட பன்மடங்கு அதிகமான மாணவர்கள் PhD படிக்கிறாங்க. ஆனா பல்கலைக்கழகங்கள்ல அவங்களுக்கு பேராசிரியர் போன்ற நிரந்தர வேலை வாய்ப்புகள் மிக கடுமையா சுருங்கிடுச்சு. அந்த இடைவெளியை நிரப்பத்தான் இண்டஸ்ட்ரி பாத்வேஸ், அதாவது தொழில்துறை மாற்றங்கள் தேவைப்படுது. பாரம்பரியமா ஒரு PhD மாணவர் ஒரு இருண்ட அறைக்குள் தனியா உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்வார் என்ற பிம்பத்தை மாற்றி PhD ஃபார் த ஃபியூச்சர் என்ற புதிய முறையை OECD அறிக்கை முன்மொழியுது. இது ரொம்ப நல்ல முன்னெடுப்பு. இதுல குழு அடிப்படையிலான ஆராய்ச்சிகள் மற்றும் கட்டாய இன்டர்ன்ஷிப்புகள் சேர்க்கப்படுது. இதன் மூலமா அவங்க பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே வரும்போது நேரடியா தொழில்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா இப்படி தொழில்துறைக்கு மாறும்போது சம்பள பிரச்சனை ஒரு பெரிய உலகளாவிய மூளை வடிகட்டலை, அதாவது பிரெயின் ட்ரெயினை ஏற்படுத்துது. ஐரோப்பாவில் ஒரு புதிய PhD பட்டதாரிக்கு சராசரியா $62,500 சம்பளம் கிடைக்குது. ஆனா அதே தகுதியுள்ள நபருக்கு அமெரிக்க தொழில்துறையில $103,000 கிடைக்குது. இதனால ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள்ல படித்து திறன் பெற்ற பல சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் அதிகமான ஊதியத்தை நோக்கி அமெரிக்காவிற்கு போயிடுறாங்க. மேற்கு நாடுகள்ல மட்டும்தான் இந்த மாற்றங்கள் நடக்குதான்னு கேட்டா இல்ல. ஆசியாவிலும் குறிப்பா இந்தியாவிலும் மிக முக்கியமான சில முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இந்தியாவோட தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் கொண்டு வரப்பட்ட தேசிய கடன் கட்டமைப்பு, அதாவது NCRF, இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இது மாணவர்கள் தங்களோட கல்வி, திறன் பயிற்சி மற்றும் அனுபவங்கள் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து அதற்கான கிரெடிட்களை பெற வழிவகை செய்யுது.
இதுக்கு மேல சமீபத்துல அறிவிக்கப்பட்ட 3600 கோடி ரூபாய் மதிப்பிலான வித்யா லக்ஷ்மி கல்விக்கடன் திட்டம் ரொம்ப முக்கியமானது. இது உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைக்கு மிகப்பெரிய அளவுல நிதியுதவி அளித்து மாணவர்களோட பொருளாதார தடைகளை உடைக்க முயற்சி செய்யுது. திறமையுள்ள எந்த ஒரு மாணவரும் பணமில்லாத காரணத்தால ஆராய்ச்சியை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கறத உறுதி செய்யும் ஒரு முன்னெடுப்பு இது. இவ்வளோ பெரிய கொள்கைகள், கட்டமைப்புகள், நிதியுதவிகள் என அனைத்தும் ஒருபுறம் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த லேப்ல ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்தோட போராடும் ஒரு மாணவனுக்கு உடனடி தீர்வு என்ன? இங்கதான் மருத்துவ ஆய்வுகள் காட்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவு நம்ம கவனத்தை ஈர்க்குது. அது என்ன தரவு? 75% மாணவர்கள் தங்கள் மனநல பிரச்சனைகள் குறித்து பல்கலைக்கழகம் நியமித்துள்ள தொழில்முறை ஆலோசகர்களிடம் பேசுவதை விட தங்கள் சக மாணவர்களிடமே அதிகமா மனம் திறக்கிறாங்க. அந்த பியூர் சப்போர்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அது மிக இயல்பான ஒண்ணுதான். ஒரு தொழில்முறை ஆலோசகர் நீங்க வார இறுதியில ஓய்வெடுங்க அப்படின்னு ரொம்ப எளிதா சொல்லிடுவார். ஆனா ஒரு PhD மாணவருக்கு வார இறுதியில லேப்ல செய்ய வேண்டிய வேலைகளோட அழுத்தம் என்ன அப்படிங்கிறது அந்த ஆலோசகருக்கு புரியாது. தங்களைப் போலவே அதே வலியை, அதே எரியும் நெருப்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் ஒரு சக மாணவருடன் பேசும்போதுதான் அவங்களுக்கு உண்மையான புரிதல் கிடைக்குது. சக மாணவர் வழிகாட்டுதல், அதாவது பியர் மென்டரிங் மூலம் கவலை மற்றும் மன அழுத்தல் கணிசமாக குறைவதை பல மருத்துவ ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கு. பல்கலைக்கழகங்கள் இந்த பியர் சப்போர்ட் குழுக்களுக்கு முறையா நிதி அளித்து அவங்களுக்கு தேவையான பயிற்சியை வழங்கினால் அது அந்த வளாகத்தோட ஒட்டுமொத்த மனநல சூழலையே மாற்றிடும். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம விவாதித்த இந்த தரவுகள், அறிக்கைகள், ஆய்வுகள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு ரொம்ப ஆழமா பின்னி பிணைந்தவை. ஒரு இளங்கலை மாணவன் தன்னோட பாடப்புத்தகத்தை வாங்க முடியாம திணறுவதில் ஆரம்பிச்சு ஒரு PhD மாணவன் தகுதியான ஊதியம் இல்லாம தனது சொந்த வாழ்க்கையே தள்ளி போவது வரைக்கும் எல்லாமே இந்த அமைப்புல உள்ள அடிப்படை ஓட்டைகளை தான் காட்டுது. ஆமா, அடிப்படை வாழ்க்கை ஊதியம், அதாவது ஒரு மனிதன் கண்ணியமா வாழத் தகுந்த ஒரு நிதியுதவியை உறுதி செய்வதுதான் முதல் படி. ரெண்டாவது, அந்த காலம் எஃபெக்ட் மற்றும் பப்ளிஷர் பெரிஷ் போன்ற நச்சு கலாச்சாரங்களை வேறிருப்பது. மூணாவதா, சக மாணவ ஆதரவு போன்ற அமைப்பு ரீதியான மனநல முன்னெடுப்புகளை ஊக்குவிப்பது. இந்த மூணையும் சரி செய்யாம உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சியை நாம எதிர்பார்க்கவே முடியாது. நீங்க இத கேட்டிருக்கிற ஒரு மாணவனா இருக்கலாம், அல்லது கல்வியாளரா இருக்கலாம், இல்லனா இவை எதுவுமே இல்லாம சமூகத்தோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் ஒரு சாதாரண குடிமகனா கூட இருக்கலாம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏன் முக்கியம் தெரியுமா? ஏன்னா உங்க மருத்துவமனை படுக்கையில நாளைக்கு உங்களை காப்பாற்ற போற அந்த புதிய மருந்த, அல்லது உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை மாத்த போற அந்த புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க போவது இதே மாணவர்கள் தான். அவங்களோட இன்றைய மனநிலையும் பொருளாதார நிலையும் தான் நாளை நம்ம உலகத்தை வடிவமைக்க போகுது. நாம நிறைய தரவுகளையும் அதோட பின்னணியில் உள்ள நிஜங்களையும் ரொம்ப ஆழமா அலசிட்டோம். ஆனா விவாதிக்கப்பட்ட இந்த ஆதாரங்களின் அடிப்படையில இதுவரை நேரடியாக பேசப்படாத ஒரு ஆழமான கேள்வியை உங்களிடம் விட்டு செல்ல விரும்புறோம். நமது எதிர்காலத்தை கட்டமைக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் பொருளாதார ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இப்படி முடங்கி போயிருந்தால் நிம்மதியற்ற, உறக்கமற்ற, வறுமையில் வாடும் ஒரு மனதிலிருந்து உருவாகும் அந்த புதிய அறிவியலின் தரம் எந்த அளவுக்கு இருக்கும், அது இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் எவ்வளவு சமரசம் செய்யப்பட்டிருக்கும் என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.